எவனால தான் உண்மையான காதலை மறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம தளபதி வர அவங்க எதிர்கட்சி ஆளுங்கள்லாம் நம்ம கொடியை தூக்கிட்டு போட நம்ம தளபதியை பார்த்தோம் அந்த கொடியை தூக்கி விசிறு அடிச்சு ஐயா தளபதி வந்துட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பதவி வச்சுன்னு ஓடிய பாவம் அவங்களுக்கு எவ்வளவு டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு மிஞ்சி போனா ஒரு 300 ரூபாய் கொடுப்பாங்க. ஐயோ நீ 300 ரூபாய் எங்களுக்கு தேவையே இல்லையா தளபதி வந்தாச்சு போயா அப்படின்ற மாதிரி இருக்கு. மனசுல வச்சிருந்த ஒரு விஷயத்த என்னதான் மனசுல வந்து நம்ம தளபதி இருந்தாலும் வெளியே ஒரு வேஷமும் உள்ள ஒரு வேஷமும் போட முடியல தளபதியை பார்த்தோன்னு. அதனாலதான் வெளுத்து வாங்கிடுச்சு நம்மளுடைய வேஷம். அது எல்லாரும் பத்தி பேசினாரு, நம்ம சீமான் அவர்களை பத்தி பேச நினைச்சேன். 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர். அவரு சொல்றாரு, ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தொகுதியில மட்டுமே போய் பதுங்கிக்காம அப்பா 10 வருஷம் இல்லையா 5 வருஷம் தோத்து இன்னமும் நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கையில வந்திருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு குசும்பலம் மக்கள் பார்த்துட்டு இருக்கனால அவர் வந்து இருக்கட்டும் அப்படின்றாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா இந்த விவசாயி அப்படின்னு தொட்டுறதுனால கொஞ்சம் அவரு மேலும் கீழேயும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு அவருடைய நிலைமை. இதுல பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸும் களத்துல இறங்கி இருக்காங்க நம்ம இளைய தளபதி அவருக்காக. மே 4ஆம் தேதி அந்த ரிசல்ட் வர டே ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்னு ஸ்டாலின் சார் சொன்னாங்க. ஆமா ஸ்பெஷலான டே தான். அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிற டே. சூரியன் பட்டா சன் ஸ்ட்ரோக் வரும். எப்படா இந்த சூரியன் மறையும், எப்படா இந்த சூரியன் ஒளியும். தளபதி பேசுவாரு அது எனக்கு தெரியும். ஆனா ஐயோயோ அக்னி நட்சத்திரம்ன்றாரு, சூரியன்றாரு, சந்திரன்றாரு, நம்ம பக்கத்தை பார்வையிட போதுன்றாரு. எப்போ அக்னி நட்சத்திரம் வருதோ எப்படா சூரியன் மழையும் அப்பதான் நம்மளுக்கு விடிவு காலன்றாரு. பா வேற லெவல் மாசு தளபதி, வேற லெவல் மாசு. உண்மையை இறங்கிட்டீங்க தளபதி. உங்களுக்குள்ள மக்கள்லாம் இறங்கினால்தான் ஒரு மனுஷனால வெளியே வந்து பேச முடியும். அந்த மாதிரி வேற லெவல் வைப்புல இருக்கீங்க. நம்ம தான் ஒயிட் ஷர்ட் போடுறோம், சாண்டல் பேண்ட் போடுறோம், போய் நிக்கிறோம் விசில் சின்னத்துக்கு ஓட்ட போடுற நம்ம தளபதி நிக்க வைக்கிறோம். என்னென்ன தப்பு நடக்குதோ எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்றோம். அவன் எப்படி வருவான், வந்தாலும் சம்பாதிச்சதை எல்லாம் விட்டுட்டு தான் போவான் அப்படின்னு காசை பத்தி பேசினாங்க. மக்கள் அவரை விட மாட்டாங்க. மக்களை ரொம்ப சம்பாதிச்சிட்டாரு. அதனால அவர் சம்பாதிக்கிறதுன்றது காசு கிடையாது, மக்களை. என்ன தளபதி ரைட்டா? ரைட்டு.